இன்றைய சிந்தனை. பொதுவாக நாங்கள் ஜோதிட ரீதியாக சில விடயங்களை மரபாக வைத்துக் கொள்வார்கள். ஒரு விடயம் இங்கே முக்கியமாக என்று பார்ப்போம். மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் இருக்கும். மூல நட்சத்திர பெண் மருமகளாக வந்தால் மாமனாருக்கு ஆகாது என்ற ஒரு ஜோதிட கருத்து உண்டு. இது நிஜமாகவே அப்படி நடக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை எடுத்தால் மிக அபூர்வம் அப்படி நடப்பது. என்றால் அதிலே பல நுட்பங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பொதுவாகவே பெண்களுக்கு மூல நட்சத்திரம் என்றால் இயல்பாக மூல நட்சத்திரத்துக்குரிய அதிபதி கேது பகவான். கேது என்பவர் உடல் ரீதியான உபாதைகளை கொடுப்பவர். குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளை கொடுக்கின்றது கிரகமாக இந்த கேது அமைகின்றார். கேது பகவான் அமைகின்ற இந்த மூல நட்சத்திரம் பெண்களுக்கு உடல் உபாதைகள், மனச்சஞ்சலங்கள் அதிகமாக கொடுத்து கொண்டிருப்பார். அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்து கொண்டிருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கும், ஏதாவது ஒரு சிக்கல் வந்து கொண்டிருக்கும். அவர்கள் இதையெல்லாம் சமாளித்துத்தான் தங்களுடைய குடும்பத்தை மேன்மையாக கொண்டு வர வேண்டும். இதிலே அந்த கேது பகவான் விருச்சிக ராசியிலே அமைந்துவிட்டால் உச்ச நிலையிலே அமைகின்றார். கேது பகவான் உச்சமாக அமைந்துவிட்டால் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுத்தாலும் இந்த இயல்புகளிலே மாற்றம் இருக்காது. ஆனால் அது கொஞ்சம் குறைவான பலனாக இருக்கும். இந்த மூல நட்சத்திரம் அதற்குரிய அதிபதி கேது பகவான், அதனுடைய ராசி அதிபதி குரு பகவான். பொதுவாக தனுசு ராசியிலே தான் மூல நட்சத்திரத்துடைய 4 பாதங்களும் அமைகின்றன. இந்த தனுசு ராசிக்குரிய அதிபதியாக குரு பகவான் அமைகின்றார். இந்த கேது குரு ரெண்டுமே ஞானகாரகர்களாக விளங்குகின்றவர்கள். குரு பகவானும் ஞானகாரகன், கேது பகவானும் ஞானகாரகன். அறிவின் உச்சமாக இந்த 2 கிரகங்களும் திகழ்கின்றார்கள். ஆக இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும். தங்களுடைய செயல்பாடுகளை நல்ல வரையறைப்படுத்தி நெறிப்படுத்தி மேன்மை பெறக்கூடிய ஆளுமை மிக அழகாக அவர்களிடம் இருக்கும். ஆனால் இந்த அடுத்ததாக அந்த பெண் வருகின்ற பொழுது மாமனுக்கு ஆகாது என்று பார்த்தோமானால் அதிலும் அங்கே ஒரு நுட்பம் என்னவென்றால், அவருடைய ஜாதகத்திலே கேது நல்ல ஸ்தானங்களில் இருந்து விட்டால் எதுவும் பாதிப்பில்லை. இந்த பெண்ணுடைய கேது நீச நிலை பெற்று கேதுனுடைய இருப்பு உச்சமில்லாமல் அந்த கேதுனுடைய ஸ்தான பலங்கள் பலங்குன்றி மறைந்திருந்தால் கொஞ்சம் உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மாமனாருக்கும் கொடுக்கலாம். அது முற்றுமுழுதாக எல்லா ஜாதகங்களும் அப்படி இல்லை. எனவே இந்த மூலம் என்றால் நீங்கள் பயங்கொள்ளும் அளவுக்கு அதில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. உண்மையிலேயே மூல நட்சத்திரம் ஆளுமை திறனும் நிறைந்த அறிவும் நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றலும் கொண்டவர்கள். இவர்களுக்கு இயல்பான நான் முன் குறிப்பிட்டது போல் அந்த கேதுவனுடைய ஆதிக்கம் அவர்களுக்கு உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை அடிக்கடி கொடுத்து கொண்டிருக்கும். இதனால் அவர்கள் சோர்வுத்தன்மைகளை அடைவார்கள். ஒரு படி எடுத்து மேலே வைத்தால் அடுத்தது பிரச்சனை ரெடியாக அவர்களுக்கு காத்திருக்கும். இப்படியான ஒரு சிக்கல் வருகின்ற பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா விடயங்களிலுமே ஒரு சோர்வுத்தன்மை, ஒரு இயலாமை, ஒரு வெறுப்புத்தன்மை வந்துவிடும். அதை சொல்வார்கள் மூலம் நிர்மூலம் என்று கூட சொல்வார்கள். அது இந்த நிர்மூலம் என்ற கருத்துக்கு இதுதான் காரணம். அவர்களுக்கு எல்லாத்திலையும் ஒரு வெறுப்புத்தன்மை வரக்கூடிய அளவுக்கு அடுக்கடுக்காக தொடர்ந்து ஏதாவது ஒரு சிக்கல்களை கொடுத்து கொண்டிருக்கும். எனவே இவர்களுக்கு அம்பாள் வழிபாடு மிக உகந்தது. விநாயகர் அம்பாள் வழிபாடு இவர்களுக்கு மிக உகந்தது. அதை இவர்கள் தொடர்ந்து அந்த மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சங்கடகர சதுர்த்தினாலே விநாயகருக்கும் பௌர்ணமி நாட்களை அம்பாளுக்கும் வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஓரளவுக்கு தாண்டி அவர்கள் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நன்றி.